Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 821 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம பெட்ரோ அந்த பாம்பை தூக்கி போட்டு கண்டபடி பிளாஸ்ட் பண்ணால அதுல ஏகப்பட்ட பேருக்கு அடி எல்லாம் செதறி போய் கிடப்பானுங்க. அந்த இடமே புகை மண்டலமா இருக்கும். அதுல தப்பிச்சது அந்த டமகோ மட்டும்தான். இப்ப அவன் பேரு கவுண்ட் நிவாட்டோரி. என்ன பையன் இப்ப இவால்வ் ஆயிட்டான். பரவாயில்ல, அதுலயுமே 1-2 பேர் தப்பிச்சிருக்கானுங்க போல. ஆனா இப்படி ஒரு பிளாஸ்ட பெட்ரோ பண்ணுவான்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறைய பேருக்கு இந்த பிளாஸ்டால காயம்பட்டதுனால மிச்சம் இருக்க எல்லாரும் வந்து சண்டை போடலாம் முடியாது. அடிப்பட்ட எல்லாத்தையும் அள்ளிட்டு போகணும். இந்த பெட்ரோ எங்க போனான்னு பார்த்தா ஆளையே காணும். அப்படியே வெடிச்சு சில்லு சில்லா செதறிட்டானான்னு ஒரு டவுட். இப்ப அங்க சுத்தி இருக்க கண்ணாடி எல்லாம் காட்டுறாங்க. கண்ணா பின்னான்னு உடஞ்சு போயிருக்குது. அப்ப பெட்ரோவை காட்டுறாங்க. அவன் உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட விழல. என்னடானா அவன் மிரர் டைமென்ஷன்ல இருக்கான். பிளாஸ்ட் ஆகிறது தெரிஞ்சவனே சாப்பர் எப்படியும் அடிச்சு புடிச்சு காப்பாத்திட்டான். கொஞ்சம் விட்டுருந்தா போதும் அவனுமே செத்துருப்பான். என்னடா பெட்ரோ இவ்வளவு கொடூரமா இருக்க, நாங்களே சர்ப்ரைஸ் ஆயிட்டோம்பா. நீங்க பண்ண வேலை எனக்கு சர்ப்ரைஸா இருக்குமா. என்னடானா இவன் பாம ரெடி பண்ணி வெடிக்க வச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கண்ணாடியில இவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்த உடனே அவனுக்கு உள்ளுக்குள்ள அள்ளு விட்டுருச்சு. என்ன இது, என்ன பேயா இல்ல பூதமான்னு. அப்புறம் அவன் கொளுத்தி விட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு ஜம்ப். உடனே நம்ம சாப்பர் பிடிச்ச அலேக்க உள்ள எடுத்துக்கிட்டான். எந்த பாதிப்பும் இல்லாம எஸ்கேப் ஆயிட்டான். அவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மிரர் டைமென்ஷனுக்குள்ள வந்திருக்கான். அந்த இடமே பார்க்க வேற லெவல்ல இருக்குது. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ப்ரூலி இல்லாம யாராலையும் உள்ளுக்குள்ள வரவும் முடியாது, வெளியே போகவும் முடியாது. ஆனா இப்ப அந்த ப்ரூலியே நம்ம கையில தான் இருக்கா. இப்ப பெட்ரோவை எப்படி காப்பாத்தினாயிலோ அதே மாதிரி சஞ்சயை காப்பாத்திடலான்னு ஒரு ஐடியா. எப்படி ஒரு ஸ்கெட்சை போட்டு கிளம்புவாங்க. பெட்ரோ நம்ம லூஃபியும் நம்பிய மாட்டிட்டாங்கன்னு சொல்லுவானா. சரி, மத்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா அது தெரியல. மெயினா நம்ம ப்ரூக்கு ஏன்னா அவன் பானகிலிஃபை காப்பி பண்றேன்ட்டு போனா எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சிருப்பான்னு ஒரு நம்பிக்கை. அவன் எங்க தப்பிக்க அதான் மாட்டிட்டானே. ஆனா இவங்க 3 பேர்த்த தவிர மத்தவங்க எல்லாருமே ஆபத்துல இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. சரின்னு அடுத்தடுத்து கேரட் கிட்ட எல்லாத்தையுமே வரைய சொல்லுவான். அவளும் சும்மா வரைஞ்சு தள்ளுவா பாக்கணுமே. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வெரைட்டில இருக்கும். மெயினா ஆம்பளை மூஞ்சி பொம்பளையா இருக்கும், பொம்பளை மூஞ்சி ஆம்பளையா இருக்கும். பெட்ரோவே பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டானா பாருங்களேன். நல்ல வேலை மிரருங்க ரெகக்னைஸ் பண்ணி வச்சுங்க. நமியும் லூஃபியும் அந்த ஜெயில இருந்து தப்பிச்சதை நாங்க பார்த்தோம்னு சொல்லும். அதுவே ஷாக்கு தான். பட் ஜிம்பை ஹெல்ப் பண்ணான்னு சொன்ன உடனே இன்னும் ஷாக்கு. அதே நேரம் இங்க லூஃபி வேகமா மேலே ஏறி போவான். சஞ்சின்னு இடையில ஏகப்பட்ட பீஸ் கீப்பர்ஸ் வருவாங்க. நிக்க மாட்டானே, எல்லாத்தையும் உதச்சு தள்ளிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயினே இருப்பான். அட அத்தனை பேர் வரானுங்க. ஒரு 20 செகண்ட் இல்ல ஒரு 10 செகண்ட் சண்டை போட்டா ஓகே, அவங்களும் கொஞ்சம் பலசாலிங்க நின்று சண்டை போட்டானுங்கன்னு சொல்லலாம். போற போக்குல அடிச்சு போட்டு போனானா வழியில இருக்க குப்பையை தள்ளி விட்டு போற மாதிரியே ஒரு பீலிங். அப்ப பெரிய தாடியா வச்சுக்கிட்டு ஒரு அசோக்கு பில்லர் ஒண்ணு வரும். லூஃபி பார்த்துட்டு ஏன்டா இப்பதான்டா உன்னைய போட்டு பொழந்து கட்டிட்டு வந்தேன், என்னடா மறுபடியும் வந்திருக்கேன்னு கேட்டா அது என்னோட பிரதர்டா, அவன் மேலேயே கைய வச்சிட்டில, நான் உன்னை பொழக்காம விட மாட்டேன்னு லூஃபிக்கு ஒரு பஞ்சு வைப்பான். வச்ச அடிக்க அப்படியே தேய்ச்சிக்கிட்டு பின்னாடி போவான். சொல்ல போனா அவனோட தம்பியை விட அண்ணன் கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்கான். நம்ம வேகம். ஆக்சுவலா இவனுமே பிக் மாமோட பையன் தான். 8வது பையன், பேரு கெபலட்டா. இவங்கிட்ட அவனோட பிரதர் மாதிரி பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லாம வேகமும் இருக்காமா. அதனால உன்னால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு லூஃபி கிட்ட சவால் விடுவான். எவனா இருந்தா எனக்கு என்னடா, என் வழியில வந்தா அடிச்சு நவுத்திட்டு போய்கிட்டே இருப்பேன்னு சொல்லி செகண்ட் கியர் எடுத்து பஞ்ச் பண்ணுவான். நான் அதை விட அவன் வேகமா இருப்பான். எங்க போனான்னு தேடிட்டு இருக்கும்போது ஓங்கி வந்து அடிக்க வருவான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். இப்படியே அடுத்தடுத்து லூஃபியை விரட்டி அவன் அடிக்க ஆரம்பிச்சிருவான். எப்படி செகண்ட் கியர்ல இருக்கவன. சரி, எப்படி இருந்தாலும் பிக் மாமோட பையன் கொஞ்சம் டஃப் கொடுக்க தானே செய்வான். அடுத்து நம்ம லூஃபி செகண்ட் இயர்ல ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி ஹாக் கேட்லிங்னு சொல்லி அப்படியே மின்னல் வேகத்துல குத்துவான். அவன் எவ்வளவு வேகத்துல குத்துறானோ அதுக்கு ஈக்குவலா அவனும் குத்துவான். ரைட்டு, இன்னைக்கு சண்டை முடிஞ்ச மாதிரி தான் போங்க. இவனுக்கு போற சண்டையை பார்த்துட்டு சுத்தி இருக்கவனுங்களே பயந்து போய் பின்னாடி போயிடுவானுங்க. அந்த டைம் பாவம் லூஃபியால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பான். அடுத்த செகண்டே சும்மா சட்டுன்னு வந்து லூஃபி கழுத்தோட புடிச்சு ஒரு அமுக்கு போச்சு. இப்ப அவன் கைக்குள்ள நல்லா மாட்டிட்டான். என்னோட பிரதருக்கு நீ என்ன பண்ணியோ அதையே நான் உனக்கும் பண்றேன்டா. நஞ்சி சாகு, நசுங்கி சாகு, மூச்சு விடாம சாகு, முக்கிக்கிட்டே சாகு அப்படின்னு கழுத்தை போட்டு நெறின்னு நெரிச்சு தள்ளுவான். அவனால அதுக்கு மேல முடியல. நான் சஞ்சய் கிட்ட போனும் போனா எல்லா வில்லனும் பண்ற அதே தப்ப இப்ப இவன் பண்ணுவான். அவனா தெரியும் அப்படின்ட்டு அதோட விடாம, ஆமா அந்த மாப்பிள பையன் தானே, அந்த அழுக்கு உங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டான்ல, அவனே ஒரு துப்பு கட்டவன், கேவலமானவன், அசிங்கமானவன், அறிவு கட்டவன். அந்த குப்பையே உங்களை விட்டுட்டு போயிருச்சு. நீங்க எல்லாம் ஒரு குரூப்னு சொல்லிட்டு விழுந்து சிரிப்பானா. அது லூஃபியோட கோவத்தை சொரண்டி விட்டு குத்தி விட்டுரும். இதுக்கப்புறம் விடுவானா. அப்படியே முக்குன்னு முக்கி அவன் கையை அப்படியே பொறுமையா வெளியில எடுத்து சஞ்சய பத்தி தப்பா பேசாதா விளக்கன்னு அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா அடுத்த செகண்ட் கியர்ல கையை அப்படியே சுருட்டி வச்சுக்கிட்டு கம் ஹாக் ரைஃபிள்னு சொல்லி அவன் மூஞ்சில ஓங்கி ஒரே அடி அங்க இருக்க செவுத்துல போய் லேண்ட் ஆவான். ஆக்சுவலா அவன் பிளையிங்ல இருக்கும் போதே சோழி முடிஞ்சு. இதுக்கப்புறம் அவன் விழுந்தா என்ன விளாட்டி என்ன, பஞ்சாயத்து ஓவர்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்ப்பான். எல்லாம் அலண்டுவானுங்க. பயந்து ஓடணும், இல்லன்னா அட்டாக் பண்ணும். கத்தியை காமிச்சுக்கிட்டு நின்னா சைல்டிஷ் பாய், நான் சஞ்சய தேடி போறேன், எவனும் குறுக்க வராதீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடுவான். ஓடுனதுக்கு அப்புறம் அப்பாடா போயிட்டான். நாங்க அவனை விட மாட்டோம்னு சொல்லி கத்திக்கிட்டே பின்னாடி ஓடுவானுங்க. என்ன நம்ம லூஃபி சஞ்சயை காப்பாத்துறேன்னு என்னென்னலாம் அட்டுவலியம் பண்ண போறான், யாரெல்லாம் பயப்பட வைக்க போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.